As I talk about ID3 algorithm concept, ID3 கான்செப்ட் அல்காரிதம் வந்து வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங். ID3 பேஸ் பண்ணி நான் டிசிஷன் ட்ரீ எப்படி பில்ட் பண்றத நான் இதுல வந்து சொல்லி தரேன். வித் சிந்தெடிக் டேட்டா செட் அது நானே கிரியேட் பண்ண சிந்தெடிக் டேட்டா செட் தான். அவுட்லுக், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஜஸ்ட் 5 அவுட்லுக்க வச்சு ஒரு சிந்தெடிக் டேட்டா செட் வச்சு எப்படி பேஸ் பண்ணி பண்றது தான். மெயினா வந்து இது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிலி யூஸ் பண்ணுவாங்க. ஐடி ட்ரீ கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 இருக்குது. என்ட்ரோபி, இன்ஃபர்மேஷன் கெயின். என்ட்ரோபின்னா அது வந்து இம்பியூரிட்டி மெஷர்க்காக யூஸ் பண்றாங்க. சப்போஸ் அந்த இம்பியூரிட்டி மெஷரோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா, அது பியூர் டேட்டா சொல்லுவாங்க. பியூர் டேட்டா மீன்ஸ் பியூர் டேட்டானா என்னன்னா, ஒரு டேட்டா செட்ல எல்லா அவுட்புட்டும் சேமா இருந்தா, அத பியூர் டேட்டா சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இப்ப எங்க ப்ளே டென்னிஸ் கிட்ட எஸ், 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 எஸ் இருந்துச்சுன்னா, அது ஒரு பியூர் டேட்டா செட். சம் நோ, நோ இருந்தாலும் அது பியூர் டேட்டா செட். அவுட்புட்லாம் சேமா இருந்தாலே அது பியூர் டேட்டா செட் சொல்லுவாங்க. அதோட என்ட்ரோபி வேல்யூ 0வா தான் இருக்கும். அததான் பியூர் டேட்டா சொல்லுவாங்க. மிக்ஸ்டு டேட்டானா, டேட்டா செட்ல எஸ்ஸும் இருக்கும், நோவும் இருக்கும். இந்த லைக் ப்ளே எஸ், நோ எஸ். இத இம்பியூரிட்டி டேட்டா சொல்லுவாங்க. மிக்ஸ்டு டேட்டா சொல்லுவாங்க. இதுக்கு டிசிஷன் ட்ரீ இன்னும் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ஒண்ணு யூஸ் ஆகும். இம்பியூரிட்டி டேட்டா வச்சு பண்ணும்போது. இன்ஃப் இன்ஃபர்மேஷன் கெயின்னா ஒரு ஆட்ரிபியூட் எவ்வளோ பெஸ்ட்டாடா ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு மெஷர் பண்ண யூஸ் பண்ற வேல்யூ தான் இன்ஃபர்மேஷன் கெயின் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணா நமக்கு கரெக்ட்டா டிசிஷன் ஈஸியா கிடைக்கும்னு டிசைட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஆட்ரிபியூட் தான் டிசிஷன் ட்ரீல ரூட் நோடாவே மேஜரா இருக்கும். லைக் சிம்பிளா சொன்னா இன்ஃபர்மேஷன் கெயின்னா பெஸ்ட் ஆட்ரிபியூட் செலக்ட் பண்ணும். யூஸ் பண்ற மெஷர பொறுத்து. ஓகே. நான் வந்து இதுக்கப்புறம் கோட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ எல்லாம் வந்து இங்க நீங்க ரெக்யூர்ட் லைப்ரரிஸ், இம்போர்ட் லைப்ரரிஸ்லாம் பண்ணிக்கணும். ஆ பாண்டாஸ் எதுக்குன்னா, டேட்டாவ அதுமாரி டேட்டா செட் கிரியேட் பண்றப்போ, டேட்டாவ இம்போர்ட் பண்றதுக்கும் பாண்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ இம்போர்ட் லேபிள் என்கோடர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இட் ஹெல்ப்ஸ் டூ கன்வெர்ட் டெஸ்ட் டேட்டா இன்டூ நியூமெரிக்கல் டேட்டா. ம். டிசிஷன் ட்ரீ கிளாரிஃபையர் வந்து நம்ம மெயின் கோர்னால மாடல் பில்ட் பண்றதுக்காக டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிளாட் ட்ரீ வந்து ட்ரீ டயகிராம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் வந்து நம்ம வந்து ஷோகேஸ் பண்றோம். அந்த மாடலோட யூஸு ஷோகேஸ் பண்றோம். ஆ கிராஃப் ஷோ பண்றதுக்காக மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க நான் ப்ளே டென்னிஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணிக்கிறேன் மேனுவலாவே. இந்த டேட்டா செட்ல 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஆம் அவுட்லுக், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், ப்ளே. ப்ளே ப்ளே எஸ்ன்னா விளையாடணும், நோனா விளையாட மாட்டோம். அதுதான் அந்த மாரி நோ எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆம் இங்க டிக்ஷனரி டேட்டா ஃப்ரேம கன்வெர்ட் பண்றோம் யூசிங் பாண்டாஸ். டிஎஃப்னா டேட்டா செட் டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் யூஸ் பண்ணி ஒரிஜினல் டேட்டா செட் டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஒரிஜினல் டேட்டா யூஸ் பண்றது மூலமா எல்லாமே கிளியரா தெரியும். அவுட்லுக், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஓகே. மெஷின் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டா டெஸ்ட் டேட்டாவ அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் நம்ம லேபிள் என்கோடர இம்போர்ட் பண்றோம். அதனால லேபிள் என்கோடர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அது எல்லின்னு ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சு அத யூஸ் பண்ண போறோம். லேபிள் என்கோடரோட மெயின் வேலையே யூஸ் பண்ணி டெஸ்ட் வேல்யூஸ நம்பரா கன்வெர்ட் பண்ணும். லைக் இப்ப இங்க சன்னி இருக்கிற இடத்துல இங்க 2, அவுட்லுக் இருக்கிற 0, 1 இந்த மாரி நியூமெரிக்கல் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணி தந்துரும். டிஎஃப் காப்பி எடுத்து டிஎஃப் என்கோட்ல ஸ்டோர் பண்ணணும். லூப் யூஸ் பண்ணி எல்லா காலம்ஸும் என்கோட் பண்ணா எல்லாமே ஃபிட் ஆயிடும். அதனால தான் நம்ம கால் இன் டிஎஃப் காலம்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோமே. இப்ப டிஎஃப் காப்பி எடுக்கிறது மூலமா டிஎஃப் என்கோட்ல ஸ்டோர் பண்ணா இருக்கிற ஒவ்வொரு ஐட்டரேஷனும் ஐட்டரேட் ஆயி எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணி அந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம இது பண்றோம். அதுக்கப்புறம் என்கோடட் டேட்டாஸ ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். எல்லாமே கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கா, நியூமெரிக்கல் வேல்யூயா கன்வெர்ட் ஆயிருக்கா பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அம் அதுக்கப்புறம் இங்க டேட்டா செட்ட ஸ்ப்ளிட் பண்றோம் இங்க. எக்ஸ் வந்து இன்புட் ஃபியூச்சர், ஒய் வந்து அவுட்புட் ஃபியூச்சர். ஜஸ்ட் இன்புட் ஃபியூச்சர்ஸ்ல அவுட்லுக், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் இருக்கும். ஒய்ல நம்ம அவுட்புட் ப்ளேவ இது பண்றோம்.
இந்த ஆஸ் இஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ரிமூவ் பண்றோம். நம்ப ஒரு எக்ஸ் வந்து நம்ம எல்லா டேட்டா செட் இருக்கோ, அதுல வந்து பிளேவ மட்டும் ரிமூவ் பண்றோம். அத நமக்கு ஒய்ல்ல வைக்கிறோம். ஸோ, எக்ஸ்ல இருக்கிறது எல்லாம் இன்புட் ஃபியூச்சர்ஸ், ஒய்ல்ல இருக்கிறது அவுட்புட் ஃபியூச்சர்ஸ். பிளே காலம் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். பிளே காலம் மட்டும் ஒய்ல்ல ஸ்டோர் பண்றோம். ஏன்னா, பிளேலாம் நமக்கு அவுட்புட். அதனால பிளே மட்டும் நம்ம ஒய்ல்ல ஸ்டோர் பண்றோம். மீதி இருக்கிறது எல்லாமே எக்ஸ்லயே பிரசன்ட் ஆயிருக்கும். அதான் இன்புட் ஃபியூச்சர். இங்க டிசிஷன் ட்ரீ மாடல் கிரியேட் பண்றோம். சேட்டேன் டாட் என்ட்ரோபி யூஸ் பண்ணனால இது ஐடி3 அல்காரிதம் பேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மாடல் ஃபிட் யூஸ் பண்ணி ட்ரெய்னிங் டேட்டா வச்சு மாடல ட்ரெயின் பண்றோம். இப்போ மாடல் டிசிஷன் ட்ரீய பில்ட் பண்ணோம். அத செக் பண்றதுக்காக நான் பிரின்ட் ஸ்டேட்மென்ட் வச்சிருந்தேன். சப்போஸ் என் மாடல் ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா, மாடல் ட்ரெயின் சக்சஸ்ஃபுல்லி பிரிண்ட் ஆகுது. இஃப் கரெக்ட் மாடல் ட்ரெயின் சக்சஸ்ஃபுல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே. ஃபைனலி வந்து இங்க டிசிஷன் ட்ரீ வந்து கிரியேட் ஆயிருக்கும். நான் பிஎல்டி ஃபிகர் வச்சு நான் சைஸ ஃபிட் பண்ணிருக்கேன். 12:6 இந்த உங்களுக்கு ஏத்த சைஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரீய வந்து பிளாட் பண்றேன். இந்த இந்த பிஎல்டி ஃபிகர் எல்லாமே மேட்பாட்லிப் லைப்ரரிலேருந்து வருது. மேட்பாட்லிப் நீங்க இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் இந்த மாரி விசுவலைஸ் பண்ண முடியும். அதனால தான் மேட்பாட்லிப் இம்போர்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இங்க ஃபியூச்சர் நேம், எக்ஸ் காலம்ஸ், நோ, எஸ், ட்ரூ எல்லாம் வந்து நம்மளோட இன்புட் ஃபியூச்சர். அத பேஸ் பண்ணி நமக்கு வந்து விசுவலைஸ் பண்ணி காட்டும். இந்த பிஎல்டி ஷோ வந்து ஓவரால் எல்லாமே ஷோ பண்ணுது. அவுட்லுக் லெஸ் தென் 1.5 ஆ ப்ளே எஸ் ஆர் நோ, ட்ரூ, ஃபால்ஸ் இந்த மாரி எல்லாமே ப்ளாட் பண்ணி ஷோ பண்றது தான் பிஎல்டி மேட்ப்ளாட்லிப்ல யூஸ் பண்ணுது.